இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தொழிலாளர்களின் தினவிழா. தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் திருவிழா. உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் அவர்கள் செய்கின்ற தொழில்களையும் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவா, நல்ல தொழிலாளர்களை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். அவர்களின் பாதுகாவலராகிய புனித யோசேப்புக்காக நன்றி கூறுகிறோம். அவருடைய வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாங்கள் அவரைப் போல நேர்மையாளர்களாக உழைத்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், திருத்துதர்களை அழைத்து அவர்களை இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கண்டிக்கிறார்கள். அதற்கு திருத்துதர்கள் மறுமொழியாக கூறியது, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசு உயிர் தெழுந்து விட்டார். மக்களின் மனமாற்றத்திற்காக அவர் தம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்டார். நம் அனைவரையும் அவருடைய சிலுவையின் மரணத்தால் மீட்டிருக்கிறார் என்று கூறினார்கள். இதனால் தலைமை சங்கத்தினர் கொதித்தெழுந்தார்கள் என்று கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு தொழுகை கூடத்தில் கற்பித்தபோது அவர்கள் அவருடைய ஞானத்தை கண்டு இவ்வாறு கூறினார்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகள் அல்லவா? இவருடைய தாய் மரியாய் என்பவள் தானே என்று அவர் பிறந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறார்கள். இயேசு ஒரு தச்சனின் மகன், எவ்வாறு இப்படி இருக்க முடியும் என்று சந்தேகப்படுகிறார்கள். இதனால் இயேசு மனம் உடைந்து போய் கூறுகிறார், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று. அவர்களுக்கு நம்பிக்கையற்ற தனத்தை பார்த்த இயேசு அதிகமான அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழவும் நாடி வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.